Hey guys, welcome back to Software Tips. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் டூல் அண்ட் ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல் பற்றி தான் பேச போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லைட் வெயிட் குவிக் நோட் டேக்கிங் ஒரு டூல் தான். ஸோ இது ஒரு கூகுளோட சர்வீஸ் தான் அண்ட் இது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசெண்டான ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி கூட வருது. ஸோ நான் சொல்ல போகிற டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீப். இந்த டூலுக்கு வந்து எப்படி நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரில் வந்துருங்க. உங்களோட ஃபேவரட் ப்ரௌசருக்குள்ள வந்துட்டு google.com டைப் பண்ணிட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண உடனே இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது. பவர் பண்ணிங்கன்னா கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு காட்டும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட எல்லா ஆப்ஸுமே இருக்கும். உங்களோட ட்ரைவ் ஃபோட்டோஸ் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கீப் அப்படின்றது இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறேன்னா குவிக்கான ஐடியாஸ்ல ஏதாவது நோட் பண்ணுறதுக்காக. இப்போ திடீர்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஐடியாஸ் இருக்குன்னா அதை நோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பல விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிளான இது எப்படி யூசேஜ்னு மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து டேக் எ நோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் என்ன டைட்டில் வந்து என்ன டைப் பண்ணிக்கலாம்னா கூகுள் கீப் டெமோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள டீட்டெயில்ஸாக நீங்கள் டைப் பண்ணணும்னா திஸ் இஸ் ஏ கூகுள் கீப் டெமோ அப்படின்றத டைப் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த நோட் வந்து தனியாக உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் பின் கூட பண்ணிக்கலாம். பின் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நிறைய நோட்ஸ்ல வந்து டாப்ல இது உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான தீம்ஸ் மாற்றிக்கலாம். என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். நான் ஒயிட்னு வச்சிருக்கேன். அதே மாதிரி இதில் பெஸ்ட் ஃபீச்சர் வந்து என்னன்னா ரிமைண்ட் மீ. இது வந்து ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு நைட் வந்து 8 PM நான் கொடுத்துட்றேன். மார்னிங்க்குலாம் செட் பண்ணிட்டு என்ன டேட்டு என்ன டைம் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். இது வந்து நான் உங்களோட கூகுள் சர்வீஸ்ன்றதுனால அந்த டைமில் ஒரு என்ன ஆகும், ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரும். இதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் வேணாலும் கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட இமெயில் ஐடி. நான் வந்து யாராவது வேணும்னா அவங்கள வந்து இதில் வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட இமெயில் ஐடி வந்து இப்போ உதாரணத்துக்கு test.gmail.com இவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஒரு இன்வைட் அனுப்பிச்சுன்னா இந்த test@gmail.comக்கு ஒரு இன்வைட் போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது அவங்களாலையும் இந்த நோட் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கொலாபரேஷனுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இதில் இருந்து நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இமேஜ் நான் எடுக்கிறேன். இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த இமேஜோட வந்து எனக்கு இங்கே இது செட் ஆகிடும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி எப்போ வேணாலும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஆர்கைவ் அண்ட் ஃபைனலி இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் இது எல்லாமே பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு காமன் நோட் எடுத்துட்டேன். இப்போ நோட்லேயே என்ன பண்ணுறேன்னா அது ஒரு லிஸ்ட் நோட்டாக ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லிஸ்ட் நோட்னாலே ஒரு மளிகை சாமான் வாங்குறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிராசரி ஷாப்பிங் அப்படின்னு போட்டேன். இப்போ லிஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து சுகர் 1 kg. நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எனக்கு இதில் காட்டுது பாருங்க, சால்ட் 1 kg. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் 1 kg. ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணி வச்சுட்டு இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிராசரி ஷாப்பிங் போகும்போது ஒன்று வாங்கியாச்சு அப்படின்றது டிக் மார்க் அடிச்சுட்டே வந்துட்டோம்னா போயிட்டு என்ன ஆகும்னா இதெல்லாம் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் வித் டிராயிங். இதில் என்ன பண்ணலாம்னா நீங்களே வந்து ஏதோ ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு ரேண்டமான உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சு, இல்லைன்னா ஒரு லோகோக்காக ஐடியா கிடச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். டிராயிங்கில் அந்த அளவுக்கு புளி கிடையாது. ஸோ இது ஒரு சிம்மா ஒரு லோகோ மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி இதை நான் ஸ்கிராப் மாதிரி ஒரு ரைட் மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து நான் பேக் பட்டன் கிளிக் பண்ணுறேன்னா இது எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த கூகுள் கீப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க எல்லா டேட்டாவுமே ஒரு நிமிஷத்தில் சேவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வரேன் பாருங்க, மேலே ஒரு சின்னதாக இது சுற்றுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கிளவுட் சிங்க் ஆகிட்டு இருக்கு. கிளவுட் சிங்னா கூகுளோட கிளவுட்ல இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணேன்னா வேணும்னா என்னோட மொபைல் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைலில் இது போயிட்டு நான் அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் நான் மொபைல் எடுக்கிற நோட்டாக இருக்கட்டும் அது வந்து எனக்கு இந்த இடத்துல இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நான் இங்கே நோட்ஸ் எடுக்கிறேன்னா இது வந்து என்னோட மொபைல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட பெனிஃபிட்டே வந்து அதுதான். ஸோ இப்போ நான் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டைமில் பஸ்லையோ ட்ரெயின்லையோ போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா வருதுன்னா அதை நான் வந்து மொபைல்ல இருந்து நோட் பண்ணிட்டு
வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என் லேப்டாப்ல இருக்கும். அதே மாதிரி லேப்டாப்ல இருக்கும்போது சில ஐடியாஸ் இருக்கு. அதை பத்தி நான் மொபைல்லயோ, பஸ்லயோ போகும்போது ரிசர்ச் பண்ணணும். அந்த நேரத்துல அதை வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்றதுனா சில லிங்க்ஸ்லாம் கூட இங்க வந்து நான் என்ன பண்ணலாம்னா, டேக் எ நோட்ன்னு போட்டு அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன்னா, அது வந்து பஸ்ல போகும்போது அதை ஓப்பன் பண்ணி படிக்கலாம். ட்ரெயின்ல போகும்போது அதை ஓப்பன் பண்ணி படிக்கலாம். இந்த மாதிரி கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மெயினா வந்து எப்படி என்ன சொல்ல போறேன்னா, எப்படி இதை வந்து மொபைல்ல நம்ம வியூ பண்ணலான்றத காட்ட போறேன். ஸோ இதுக்காக நான் டீம் வியூவர் ஆப் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ டீம் வியூவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், என்னோட ஃபோனுக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுக்குறேன் இங்க இருந்து. ஸோ அங்க சிங்க் பண்ணியிருந்த அத்தனை விஷயங்களும் எனக்கு இங்க வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஆல்ரெடி வந்து ஒரு கிறுக்கி வச்சது அந்த கிறுக்குனது, அப்புறம் கிராசரி ஷாப்பிங் லிஸ்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்ல எனக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, இப்போ நான் வந்து டிராவல்ல இருக்கேன். அந்த நேரத்துல வந்து என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் பண்ண முடியல. ஏதோ ஒரு நோட்ஸ் வந்து என்னால இமிடியேட்டா எடுக்க முடியல. நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க போனோம்னா ஒரு நோட் புதுசா கிரியேட் ஆகும். இங்க வந்து ரெக்கார்டிங்ல நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா, ஹே கூகுள் ரிமைண்ட் மீ டு மேக் a note of all the latest things that are happening around the world. இது என்ன பண்றேன், இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே நோட் ஆயிருக்கும். Hey Google, remind me to make a note of all the latest things that are happening around the world. ஸோ இதையும் வந்து நான் இப்படி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து என்னோட இங்கே சிங்க் ஆகிடும். அண்ட் இமீடியட்டாக நான் வந்து என்னோட ப்ரௌசரில் போய் பார்த்தேன்னா, இங்கே வந்து அது இமீடியட்டாக வந்துடும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கூகுள் நோட்டில் பிடிச்ச ஃபீச்சரே வந்து என்னன்னா, இம்மீடியட் சிங்க் நடக்கும். அதாவது நம்மளோட மொபைல்ல இருந்து கிளவுடுக்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல இருந்து கிளவுடுக்கும் சரி, சிங்க் வந்து இமீடியட்டா நடந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் இமீடியட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்றேன்னா, லைன் ஒன் லைன் ஒன் லைன் டூ அப்படின்ற ரெண்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு என்ன ஆகும், எனக்கு இப்போ இமீடியட்டா சிங்க் ஆகுதுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, சைமல்டேனியஸா வந்து என்னோட மொபைல் ஆப்ல போறேன். மொபைல் ஆப்பில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு உடனே செக் பண்ணேன்னா பாருங்க, லைன் ஒன் லைன் டூன்னு எனக்கு வித்தின் ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து இமீடியட்டா இங்கே அப்லோட் ஆகிடும். ஸோ என்னோட கூகுள் கீப் வந்து ஏன் இந்த இன்டர்ஃபேஸ்ல ரொம்ப லெஸ் டேட்டா இருக்குன்னா, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பர்பஸ்க்காக தனி ஒரு அக்கௌண்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ்லாம் ஜாட் டவுன் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் அப்பப்போ யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக சொல்ல போனா ஒரு கூகுள் கீப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல். ஸோ நீங்களும் கூகுள் கீப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் தான். அண்ட் இது யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஃபியூச்சரில் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.